ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம். இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறோம், இவ்வளோ மணி நேரம் பிரேக் இருக்கணும், இவ்வளோ மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இவ்வளோ மணி நேரம் ஒரு வாரத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை இப்போது போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. இத்தனை மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால அப்படின்னா மெயினா ரொம்ப அதிக நேரம் வேலை பார்த்தார்கள் என்றால் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வரலாம், சர்க்கரை வியாதி வரலாம், சாப்பாடு நேரம் சரியா இல்லாததுனால கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறலாம், அவங்களால தூக்கம் சரியாம இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்துல தூக்கம் சரியாம இருக்கிற நேரத்துல அவங்களோட ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப குறையலாம். தூக்கம் என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஆவரேஜ் அடல்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அந்த 7 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா நிறைய பேரால அடுத்த நாள் வேலை பார்க்க முடியாது, சரியாக வேலை பார்க்க முடியாது, எரிச்சல் படுவாங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, என்ன சொல்றோன்றது ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கும்போது அந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடும். தூக்கம் எப்படி நிறைய பேர் நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்களோ இல்லையா, நிறைய பேர் தூக்கமின்மையால நிறைய கஷ்டப்படுறாங்க. என்ன ப்ராப்ளம், எப்படி இதை சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி வேலைக்கு போறோமோ அந்த மாதிரி தூக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணோம் நம்ம. ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா கேஜெட்ஸையும் நிறுத்திடணும். ஃபோன், உங்க டேப், டிவி எல்லாத்தையும் நிறுத்திடலாம். புக்கு வேணா வச்சுட்டு படிக்கலாம். தூங்க போற ரூம் ரொம்ப முக்கியம். எந்த காரணத்து கொண்டும் வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஸோ வெளிச்சத்தை கம்மி பண்ணிட்டு பெட்டு நல்ல பெட்டா இருக்கணும், சத்தம் எதுவும் இல்லாம இருக்கணும். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சோம்னா அண்ட் ஒரே நேரத்துல ஒரு நாளைக்கு இந்த டைமுக்கு போனோம்னா இந்த டைமுக்கு தூங்க போனோம்னா இந்த டைமுக்கு தூங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ருட்டீனா ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா எந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் இல்லாம தூங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம். ரீசார்ஜ் ஆயிட்டு அடுத்த நாள் போய் நல்லா வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.